திமுக வாய்ஸாக தான் பிரசாந்த் கிஷோர் மேடையில் உட்காந்து பேசின்னு கிடக்கிறாரு. தாவேக்கா அதிமுகவோட போகக்கூடாதுன்னு. போனால் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு இருக்கவன் விஜய் தனியாக நிற்கணும்னு சொல்ல மாட்டான். அப்படி சொல்கிறான்னா அவன் திமுகவோட ஆளுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. திமுக தனியாக நிற்கணும்னு எவனாவது பேசுகிறானா? இல்லை திமுக தான் தனியாக நிற்பன்னு என்னைக்கா சொல்லியிருக்கா? சொல்லாது. ஏன்னா திமுகவுக்கு தான் உயரம் தெரியும். தன்னுடைய உயரம் என்ன என்பது மற்ற எல்லாரையும் விட திமுகவுக்கு தெரியும். அவங்களோட மிகப்பெரிய பலம், அவருடைய பலம் என்னன்னா அவர்களுடைய பலவீனம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். அவருடைய உயரம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். ஜெயலலிதா ஒன்று தான் 2016 குட்டி கட்சிங்க அதில் லெட்டர் பேட் பார்ட்டிஸை வச்சு ஜெயித்தவங்க. ஆல்மோஸ்ட் தனியாக நின்று ஜெயித்தவங்க. வேறு யார் ஜெயிச்சா? எம்ஜிஆர் விட லெஃப்ட்டு இடதுசாரிகளை கூட வச்சுட்டு தான் ஜெயித்தார். 84 காங்கிரஸை கூட வச்சுட்டு ஜெயித்தார். 80 இடதுசாரிகளை கூட வச்சுட்டு ஜெயித்தார். 77 இடதுசாரிகள் கூட குட்டி கட்சிகளில் 2 கம்யூனிஸ்ட்டில் 1 கம்யூனிஸ்ட்டை வச்சு ஜெயித்தார். திமுக எந்த காலத்துலேயும் தனியாக நின்று ஜெயிச்சதில்லை. 900 கட்சியோடு சேர்ந்து தான் திமுக ஜெயிச்சிருக்கு. யாருமே தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் யாருமே, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும்.